இன்றைய தினம் 16ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து செயற்கரிய செயல்களை செய்து இன்றைக்கும் இந்த மண்ணுலகம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூட்டம் கூட்டமாக ஒரு சர்க்கரை கட்டியை நோக்கி எறும்பு செல்வதைப் போல, ஒரு மலரை நோக்கி வண்டுகள் செல்வதைப் போல சாறை சாறையாக ராகவேந்திரருடைய அருளை செல்லக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய சிறப்பை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்திய மண்ணில் தோன்றிய மகான்களில் இணையற்ற மகான்களில் ஒருவர் ஸ்ரீ ராகவேந்திரர். சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புவனகிரியில்தான் அவருடைய அவதாரம் நடைபெற்றது. அந்த புவனகிரியில் தோன்றிய அவர், உங்களுக்கு தெரியும், மந்திராலயத்தில் கண்மூடி ஜீவசமாதி அடைந்து மக்களுடைய உள்ளத்தையெல்லாம் இன்றைக்கும் வாழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான். அவர் பெயர் வேங்கடநாதன் என்று பெயர். எல்லாரும் நம்ம வேடிக்கையாக சொல்லுவாங்க, இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சு சன்னதி தெருவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராகவேந்திரா மட்டுக்கு போனீங்களோ, இல்லை தஞ்சாவூர் மட்டுக்கு போனீங்களோ, ராயர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உங்கள் துன்பமெல்லாம் அப்படியே பனித்துளி போல் உருண்டு ஓடி போயிடும். ராயர் வாழை சிக்கனை பற்றிக்கங்க அப்படிம்பாங்க. இந்த வெங்கடநாதன் ஊரே உலகமே கொண்டாடக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளாக மாறியது எப்படி? ஆந்திராவினுடைய மந்திராலயத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த மகானினுடைய வாழ்வியல் அனுபவங்கிறது பெரிய விஷயம். அதை சும்மா அப்படி ஒரு கையடக்க அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். 16ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த இந்த மகான் வைணவத்தையும் துவைதத்தையும் பரப்புவதற்கு, போற்றுவதற்கு, அதனுடைய பெருமைகளை எடுத்து இயம்புவதுதான் தன்னுடைய கொள்கையாக, கோட்பாடாக கொண்டிருந்தார். அவருடைய முன்ஜென்ம வரலாறு கதை என்று இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறார்கள். அது ஒரு பெரும் கதை. ராகவேந்திர சுவாமிகளுடைய முன்ஜென்ம கதை என்பது ஒரு பெரிய மிக நீண்ட கதை. ஆனால் அவர் இந்த புவனகிரியில் தோன்றிய வரலாற்றைத்தான் நாம் பதிவு செய்ய போகின்றோம். தாய் தந்தையை நினைக்க பார்க்கின்றேன். பீமனப்பட்டர், நம்முடைய கோகிலா தாயார், பீமனப்பட்டர் கோகிலா தாயாருக்கு 3வது குழந்தையாக பிறக்கின்றார் ராகவேந்திர சுவாமிகள். ஆனால் அவருடைய தந்தையருடைய இயற்கை மரணத்திற்கு பிறகு அவருடைய அண்ணனாகிய குருராயப்பட்டர், அவர் அண்ணன் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். ஆனால் அண்ணன்தான் இவரை கல்வியில் மேன்மையாக்க வேண்டும் என்று நினைத்து இந்த குருராயப்பட்டராகிய ராகவேந்திர சுவாமிகளுடைய அண்ணனினுடைய மைத்துனர் மதுரையில் இருந்தார், லக்ஷ்மி நரசிம்மச்சாரின்னு. அவரிடத்தில் தான் இவர் குருகுல கல்வியை படிக்கின்றார். மதுரையில் படிப்பு முடித்து சரஸ்வதி என்கின்ற பெண்ணை கரம் பிடித்து கும்பகோணம் நோக்கி பயணப்பட்டு வருகின்றார். இந்த உலகத்தில் பாரதி எழுதுவான் ஒரு வார்த்தை, அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் சிறந்ததுன்னு. ஒருவர் தான் கற்ற கல்வியை எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்தவித பொருள் பயனும் இல்லாமல் பிறருக்கு தருவது என்பது கேள்விக்குறி. 1000 ஆண்டுகளுக்கு தோன்றக்கூடிய ஒரு அற்புத மகானைப் போல இந்த மண்ணுலகில் முதலில் நான் படித்தவரை வரலாற்றில் தன் கற்ற கல்வியை எந்தவித பொருள் பயனும் பெறாமல் பிறருக்கு இலவச கல்வி என்பதை 16ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மண்ணுக்கு தந்த மகான் குரு ராகவேந்திர சுவாமிகள். இது சத்தியம், உண்மை. இவ்வளவு ஞானம் பெற்றவருக்கு எப்போது அவர் பீடாதிபதி ஆகிறார் என்றால், ராமன் மீது பற்று கொண்டவர், விஷ்ணு மீது நேசம் கொண்டவர். ஆனால் சுகந்திர தீர்த்த பகவான் என்று மிகப்பெரிய வழிகாட்டுதல் குருவாக இருந்தவருடைய கனவிலே விஷ்ணு பகவான் தோன்றுகின்றார். உனக்கு பின்பு இந்த மடத்தை நிர்வகிக்க, சித்தாந்த நெறியை முறைப்படுத்த, தீராத நோய்களை இந்த மண்ணில் தீர்க்க, அதிசய அற்புதங்களை செய்ய, கல்வியின் மேன்மையை சொல்வதற்கு இந்த பீடாதிபதிதான் சரி என்கின்றார்
அந்த வகையிலே 1621 நம்முடைய ராகவேந்திர சுவாமிகள் பீடாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் என்றாலும் கூட என் நினைவு சரியென்றால் 1671 கிட்டத்தட்ட அவருடைய 76 வயதுன்னு நினைக்கிறேன், ஆந்திராவினுடைய மந்திராலயத்தில் ஒரு மிக நீண்ட உரை நிகழ்த்துகின்றார். எல்லாரும் மெய் சிலிர்த்து போகின்றார்கள். மிக நீண்ட உரை. அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து கையில் ஜெபமாலை, வீணை, அந்த ஜெபமாலையை உருட்டி கொண்டே பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறார். ஒரு கணப்பொழுதில் ஜெபமாலை நின்று விடுகிறது. அங்கே 4 பக்கமும் சுவர் எழுப்பி அந்த ஜீவன் சமாதியான இடத்தில் பெருங்கோவில் எடுத்து மந்திராலயம் என்று பெயர் எழுப்பி இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுகின்றார்கள். ராயரின் பாதம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றிதான். அவருடைய அதிசயங்களை நிறைய இருக்குது. ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ நீங்கள் கும்பிட்டு இருக்கீங்க மந்திராலயம், மச்சாலினி அப்படின்னு பெயர். மச்சாலினி, அந்த மச்சாலினி கிராமத்தினுடைய நவாப்பா இருந்தவர் ராகவேந்திரனுடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சிட்டு, உங்களுக்கு நடந்த உண்மை, ஒரு தட்டிலே அசைவ பொருட்கள் இறைச்சியை வச்சு மூடிட்டார். ராகவேந்திரர் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருக்கார். அவர் புன்சிரிப்பு சிரிக்கிறார். அப்படி தட்டுக்கு மேலே இருக்க துணியை தூக்குறாரு. பழம், காய், கனி, பூத்து குலுங்கக்கூடிய புது மலர்கள். அதை பார்த்தோன்னே நவாப் திருவடி தொழுது, இவரல்லவோ மகான் அப்படின்னு சொல்லி அந்த மச்சாலி கிராமத்தை எழுதி கொடுக்குறார். அதுதான் மந்திராலயமாக மாறுது. அங்குதான் அந்த ஜபமாலையை உருட்டி கொண்டு பிரணவ மந்திரங்கள் சொல்லி இன்றைக்கும் ஊர்தோறும் எல்லா இடங்களையும் ராகவேந்திரா மட்டும் இருக்குது. நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா நங்கநல்லூரில் வியாழக்கிழமை கூட்டம் தாங்காது. அன்னதானங்கள், கல்வி உதவி என்று பலவற்றை செய்கின்றார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், வியாழக்கிழமை நீங்கள் நம்பிக்கையோடு போய் ஒரு தேர்த்த பிரசாதம் வாங்கி அந்த 2 அட்சதையை தலையில் போட்டு ராயர் பாதத்தை சிக்கனை பற்றுங்க. வாழ்க்கையில் வெற்றி வெற்றி வெற்றி, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.